ஹலோ கைஸ், வெல்கம் டு பில்லியன் ஸ்கூல் ட்ரேடிங் ப்ரோக்ராம். இந்த ட்ரேடிங் ப்ரோக்ராம்ல நம்ம என்ன கத்துக்க போறோம்னா, ட்ரேடிங்னா என்ன, ட்ரேடை எப்படி பண்றது, ப்ராப்பரா ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்றது, அண்ட் முக்கியமா வீட்ல இருந்துட்டு 1000ல இருந்து லேக்ஸ் வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட், பில்லியன் ஸ்கூல் அப்படிங்கிறவங்க யாரு? ஹூ ஆர் வி? பில்லியன் ஸ்கூலுங்கிறவங்க ஒரு டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதுல ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ் அண்ட் ஒரு ஆண்டர்பிரனரை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிற டாப் டு பாட்டம் எல்லா கோர்சஸுமே நம்ம டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க இந்த கோர்ஸோட அவுட்கம் என்ன, இதை யாரெல்லாம் கற்றுக்க முடியும்? நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இந்த கோர்ஸை கற்றுக்க முடியும். இல்லை நான் 9 to 5 ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இந்த கோர்ஸை நீங்கள் கற்றுக்க முடியும். இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் இந்த கோர்ஸை கற்றுக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸ் எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்க மாதிரி ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி கோர்ஸாக தான் இருக்க போகுது. பேசிக்ல இருந்து எக்ஸ்பர்ட் வரைக்கும் நீங்கள் இந்த கோர்ஸில் கற்றுக்க போகிறீங்க. ஸோ இந்த கோர்ஸோட பேசிக் அவுட்லைன் என்னன்னா, ஹவு டு ட்ரேட் அண்ட் ஹவு டு ஏர்ன் அண்ட் ஹவு டு பிகம் ஃபினான்ஷியலி ஃப்ரீ. எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்க ஒரே விஷயம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் ஒரு லாங் ரனுக்கு ஒரு வெல்த்தை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த கோர்ஸில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் வேர்ல்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல தான் இருக்க போகுது. அண்ட் இந்த கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரியல் வேர்ல்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது கரண்டா பூம் ஆகிட்டு இருக்க இந்த ட்ரேடிங் கோர்ஸ் வந்து எப்படி ப்ராப்பரா கத்துக்கிறது அப்படிங்கறதும் இதுல பார்ப்பீங்க. பில்லியன் ஸ்கூலோட விஷன் என்னன்னா, ஒரு ஸ்கில்டு ட்ரேடரை எப்படி கிரியேட் பண்றது அண்ட் ஒரு ஆண்டர்பிரனரை எப்படி கிரியேட் பண்றது, மோர் தென் தட் ஒரு இன்வெஸ்டரை நம்ம எப்படி கிரியேட் பண்றது. இப்போ நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ல இருந்து அடுத்த க்ரோத்துக்கு நம்ம 9 to 5 ஜாபை செலக்ட் பண்ணுவோம். ஸோ 9 to 5 ஜாப்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் நான் போகணும் அப்படின்னா ஒரு பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த பிஸ்னஸ்ல இருந்து நான் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா நான் ஒரு இன்வெஸ்டராக போவேன். அதாவது மற்ற பிஸ்னஸ்க்கு நான் வந்து ஃபண்டிங் கொடுத்து ஒரு இன்வெஸ்டராக போவேன். எப்படி நான் அந்த லெவலுக்கு போகிறது, அல்டிமேட் கோல் என்ன? இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி இன்ட்ரெஸ்டடாக இருக்க எல்லாருக்குமே ஒரு அல்டிமேட் கோல் ஏர்னிங்ஸ். ஸோ அதை எப்படி ப்ராப்பராக பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இந்த ட்ரேடிங் ப்ரோக்ராமை கற்றுக்க போகிறோம். ஸோ நம்மளோட மிஷன் என்னன்னா, இது ஜஸ்ட் ஒரு ரெக்கார்டட் கோர்ஸ் மாதிரி இல்லாமல் லைவ் கோர்ஸை ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதுவும் இது உங்களோட கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நான் வந்து மற்ற இன்ஸ்டியூட் போகாமல் ஒய் ஐ சூஸ் பில்லியன் ஸ்கூல், நான் ஏன் பில்லியன் ஸ்கூலை சூஸ் பண்ணணும்? ஸோ பில்லியன் ஸ்கூல் ரிசர்ச் பண்ண, நான் இந்தியன் மார்க்கெட் கற்றுக்கணும், ஃபாரெக்ஸ் கற்றுக்கணும், கிரிப்டோ கற்றுக்கணும் அப்படின்னா அது எல்லாமே மல்டிபிள் டொமைன்ஸில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஒரு 3 to 4 கோர்சஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம வந்து அது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதில் ஈக்விட்டினா என்ன, கமாடிட்டினா என்ன, அண்ட் மோர் ஓவர் ஆப்ஷன் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன, அதில் நம்ம ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அண்ட் இன்வெஸ்டிங் எப்படி பண்ணுறதுங்கிறது, ப்ளஸ் கிரிப்டோ ட்ரேடிங்னா என்ன, அதில் நம்ம ஸ்டாக்கிங் எப்படி பண்ணலாம் அண்ட் லாங் ரன்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம் அண்ட் யூஎஸ் ஸ்டாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டாப் டு பாட்டம், ப்ளஸ் அடிஷ்னலி மைனிங், கிரிப்டோ மைனிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம டாப் டு பாட்டம்ஸ் வந்து எல்லாமே ஸ்டூடெண்ட்க்கு டீச் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் தியரட்டிக்கலாக இல்லாமல் உங்களால் லைவாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நம்ம வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ண போகிறோம் இந்த ஈச் அண்ட் எவ்ரி டாபிக். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸாக இருந்தாலும் சரி, கிரிப்டோவாக இருந்தாலும் சரி, ஈச் அண்ட் எவ்ரி மார்க்கெட் நீங்கள் வந்து எங்கள் கூட சேர்ந்து கற்றுக்கிட்டு லைவாக ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ நம்மளோட கோர்ஸோட அவுட்லைன் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஃபாரெக்ஸ் கிரிப்டோ ட்ரேடிங் ப்ரோக்ராம் தான் நம்ம பேரே வச்சுருக்கோம். இதோட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 months, மண்டே டு ஃப்ரைடே வச்சுருக்கோம். உங்களுக்கு எடுக்க போகிற எல்லா ஸ்டாஃபுமே பிஹெச்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொஃபஷனல் தான். அண்ட் நம்ம கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் வச்சுருக்கோம். இது வந்து போனஸ், இதை லாஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் கூடவே ரெக்கார்டட் கிளாஸஸும் வந்துடும். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த ரெக்கார்டட் வீடியோஸை லைஃப் லாங் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸோட டியூரேஷன், ஸோ நம்மளோட கிளாஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hours to 2 hours. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிற மாதிரி இருந்தால் நம்ம டியூட்டர் கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் உங்களோட டவுட்டை கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் நான் 100% சொல்லுவேன், இந்த கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சருக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் இம்பார்ட்டன்ட்லி நம்ம ஒரு பேட்ச்க்கு 5 peoples மட்டும் தான் என்ரோல் பண்ண போகிறோம். 30 to 40 peoples வச்சுட்டு நம்ம கடமைக்கு நடத்த போகிறது கிடையாது. இந்த ஈச் 5 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம ப்ராப்பராக சொல்லி கொடுத்து அவங்களுக்கு அசைன்மெண்ட் கண்டக்ட் பண்ணி அண்ட் அவங்கள ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லி அவங்களுக்கு லைவ் ட்ரேடிங் ப்ராக்டிஸஸுமே நம்ம கொடுப்போம். சிலபஸை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்மளோட 2 months கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 modules நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். பேசிக் ப்ளஸ் இன்டர்மீடியேட் வந்து ஒரு பேட்ச் ஆகும், அண்டு அட்வான்ஸ்டு ப்ளஸ் எக்ஸ்பர்ட் வந்து இன்னொரு பேட்சாகவும் செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஸோ மாடியூல் 1 வந்து பேசிக்,
இந்த பேசிக்ல நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்குவீங்க அப்படின்னா, பர்சனல் ஃபினான்ஸ்னால் என்ன, அண்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது, அண்ட் ஓவரால் குளோபல் மார்க்கெட்ஸ்னால் என்ன, அதோட ஃபியூச்சர் அண்ட் பிளான்ஸ், ஹிஸ்ட்ரிஸ்லேருந்து ஃபியூச்சர் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே டாப் டு பாட்டம் டீச் பண்ணுவோம். எடுத்தோன்னே ட்ரேடிங்னா இப்படி தான் பண்ணணும்னு சொல்லாமல், ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியலி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட் தாண்டி உங்களுக்கு ட்ரேடிங்குள்ளே கொண்டு போவோம். ஸோ சாப்டர் 2 வந்து குளோபல் மார்க்கெட் லேண்ட்ஸ்கேப்ஸ். இதில் வந்து இந்தியன் மார்க்கெட்டான ஈக்விட்டி, ஆப்ஷன்ஸ், கமாடிட்டியோட ஒரு ஓவர்வியூ பார்ப்பீங்க. அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டான கிரிப்டோ, ஃபாரெக்ஸோட ஒரு ஓவர்வியூ பார்ப்பீங்க. இந்த சாப்டர் 3ல நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சுக்குவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்ம 3 டைப் ஆஃப் அனலைசிஸ் பண்ணுவோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், சென்டிமெண்டல் அனாலிசிஸ். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கால்குலேட் பண்ணி என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாடலில் நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டை பற்றி ஃபுல் பேசிக்ஸ் கற்றுக்குவீங்க. லெசன் 8 to 10 வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மார்க்கெட். இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுங்கிறது பேசிக்காக ட்ரேடிங் பற்றி சொல்லாமல் ஃபர்ஸ்ட் வாட் இஸ் கிரிப்டோ அப்படிங்கிறதுல ஆரம்பித்து பிளாக் செயின்னா என்ன, அந்த பிளாக் செயின் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு கிரிப்டோ காயினை எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு டாப் டு பாட்டம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சாப்டர் 4 டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ்னால் யார், ஸ்கேல்பர்ஸாக இருக்கலாம், இன்ட்ராடேவாக இருக்கலாம், இல்லை ஸ்விங் மெத்தடாக இருக்கலாம், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கலாம், ஆர் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கலாம், பொசிஷனல் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் ட்ரேடர்ஸ் யார் யார், அவங்களோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அண்ட் டைப் ஆஃப் ஸ்டாக்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், வேல்யூ ஸ்டாக்ஸ், க்ரோத் ஸ்டாக், பென்னி ஸ்டாக், இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்குது. இதில் எந்தெந்த ஸ்டாக்கில் எந்தெந்த டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் ஒரு ஃபண்டமெண்டலி நம்ம ஆல்ரெடி கற்றுருப்போம். ஸோ ஒரு நியூஸ் ட்ரிவன் ஸ்டாக்ஸை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ட்ரேடர் லாங் ரனுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதையும் இதில் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ சாப்டர் 5, இந்த சாப்டர் சென்டிமெண்டல் அனலைசிஸ். டெக்னிக்கலி நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன், நான் எமோஷ்னலி எப்படி கண்ட்ரோல்டாக பண்ணுறது, அண்ட் ஹியூமன் எமோஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது மார்க்கெட்டில் அப்படிங்கிறது எல்லாமே சொல்கிறது தான் இந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ். நான் ப்ராப்பராக ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சு ஒரு டெக்னிக்கலாக ஒரு ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா ஓவரால் ஒரு ரூமில் இருக்க 100 பீப்புள்ஸில் 99 பீப்புள்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஓவரால் வால்யூமை வச்சு கால்குலேட் பண்ணுறது தான் சென்டிமெண்டல் அனாலிசிஸ். ஸோ சென்டிமெண்டலி எப்படி அனலைஸ் பண்ணுறது. அண்ட் லெசன் 13 சைக்காலஜிக்கலி மார்க்கெட்டை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும். ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட், ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் க்ரீடி. நான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சைக்காலஜியும் அண்ட் க்ரீடியும் ஓவர் கம் பண்ணணும். அதை நம்ம எப்படி பண்ணணும், அதாவது ஒரு மார்க்கெட்டில் க்ரீட் ஏன் வருது அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டாப் டு பாட்டம் டீச் பண்ணுவோம். என்னதான் டெக்னிக்கலி ஒரு பர்சன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து 100% ஃபெயிலியர் ட்ரேடர். ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி ஒரு கண்ட்ரோல்டு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறுறதுங்கிறத நம்ம டீச் பண்ணுவோம். ஸோ எனக்கு எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடுச்சு, இப்போ நான் வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வைக்கலாம், எனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரணும், எவ்வளோ லாஸ் வரணும் அப்படிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறது, இன்கேஸ் எனக்கு லாஸ் வந்தால் அந்த லாஸை நான் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவோம். நம்ம ஃபைனலாக இந்த பேசிக் சிலபஸில் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருவோம். இந்தியன் மார்க்கெட் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோ எந்த மார்க்கெட் யூஸ் பண்ணுறதுனாலும் பிளாட்ஃபார்ம் சொல்லி கொடுத்துட்டோம். அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் பண்ணுறோமோ அந்த பிளாட்ஃபார்மும் எப்படி 100% யூஸ் பண்ணுறது, ஒரு டூலை 100% எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் உங்களை ஹோம்ஒர்க்ஸ் மாதிரி டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி உங்களை எங்கள் முன்னாடி ஒர்க் பண்ணி காமிக்க சொல்லுவோம். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலுங்கிறது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நம்மளோட செஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ராக்டிவாக மட்டும்தான் இருக்க போகுது. ஜஸ்ட் நான் வந்து கிளாஸில் நடத்திக்கிட்டே போக போகிறது கிடையாது, நம்மளோட டியூட்டர்ஸும் அப்படி இருக்க போகிறது கிடையாது. நம்ம டியூட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நடத்துறதை தாண்டி உங்களை கொஷின் பண்ணுவாங்க. அந்த கொஷனுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த டியூட்டர் அடுத்த டாபிக் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம எல்லாமே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா அக்கௌண்ட்டோட கைடன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதோட நம்மளோட பேசிக் மாடியூல் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மாடியூல் 1 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மாடியூல் 1 நம்ம என்னெல்லாம் கற்றுப்போம்னா ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் அப்படின்னா என்னென்னு கற்றுப்போம், அண்ட் மார்க்கெட் அப்படின்னா என்ன, ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அப்படிங்கிறது என்னது, அண்டு எமோஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்ன அப்படிங்கிற டாப் டு பாட்டம் வந்து நம்ம பேசிக்கில் கற்றுப்போம். ஸோ மாடியூல் 2 ஃபுல்லாகவே நம்மளுக்கு டெக்னிக்கல் அனலைஸ் தான் இருக்க போகுது. ஸோ இந்த டெக்னிக்கல் அனலைஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ ப்ரைஸ் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க,
ஐசிடி இன்னர் சர்க்கிள் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லுவாங்க, ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க, அண்ட் மோர் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம இந்த எல்லா மெத்தடையும் இன்க்ளூடடாக பார்க்க போகிறோம் இந்த ஒரே மாடியூலில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். பேசிக்காக ஒரு சார்ட் டெக்னிக்கலி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஒரு கேண்டில் அப்படிங்கிறது என்னதுங்கிறது வந்து நம்ம டீட்டெயில்டாக செக் பண்ணுவோம் அண்ட் சொல்லிக் கொடுப்போம். கேண்டில் ஸ்டிக்னா என்ன, ரிவர்சல் பேட்டர்ன் என்ன, கண்டினியூஷன் பேட்டர்ன் என்னங்கிறது டாப் டு பாட்டம் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் பிஹேவியரில் ட்ரெண்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஒரு சப்போர்ட் ஜோனை எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெசிஸ்டன்ஸ் ஜோனை எப்படி கண்டுபிடிக்கிறது, மார்க்கெட்டோட ஜோன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட்னு சொல்லி தருவாங்க. அண்ட் அதர் தன் தட் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனலைசிஸ், நம்ம ஆல்ரெடி டைப் ஆஃப் ட்ரேடர் பார்த்துருவோம். அதே ரிலேட்டடில் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனலைஸ், நம்ம என்ன டைப் ஆஃப் ட்ரேடிங் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைம் ஃப்ரேம் அனலைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஓகே, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு, அடுத்து நான் என்ன பண்ணணும், என்ட்ரிஸ், நான் எந்த இடத்துல பர்ஃபெக்டான என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் மூலிமா சொல்லி தருவோம். இந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஏன்னா ட்ரேடிங் வியூ அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம ஃபஸ்ட் மாடியூலில் இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், இந்த டூல்ஸோட செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதர் தன் தட் நான் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு முக்கியமாக தேவை வேணும் எக்ஸிட், எனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரணும் அண்டு எனக்கு எவ்வளோ லாஸ் வரணும். ஸோ என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து கேல்குலேட் பண்ணி நான் டார்கெட் செட் பண்ணுவேன் அண்ட் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவேன். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண டூல் வந்து ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற டூல். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெக்னிக்கலி இந்த மெத்தட்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 90% நீங்கள் ட்ரேட் பண்ண ரெடி. ஸோ எமோஷ்னலி கண்ட்ரோல் ஆகிட்டேன், டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஆகிட்டேன். அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்டெலிஜென்ஸ். இதில் வந்து நம்ம ஆப்ஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். ஸோ சாப்டர் 11 நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஆப்ஷன் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன, அதில் எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும், அதில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக 5 கிளாஸஸ் பார்ப்போம். இந்த 5 கிளாஸஸில் உங்களுக்கு ஆப்ஷன் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஒன்ஸ் டெக்னிக்கல் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம போவோம். ஸோ ஆப்ஷன் மார்க்கெட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்டர் 12ல இண்டிகேட்டர் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு ஸ்ட்ரக்சரல் மார்க்கெட் அப்படிங்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, எந்த மாதிரி இண்டிகேஷன்ஸில் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அண்ட் என்னென்ன செஷன்ஸ் இருக்குது, எந்தெந்த செஷன்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதும் பார்ப்போம். ஸோ அதர் தன் தட் சாப்டர் 13ல வந்து இண்டிகேட்டர் அண்ட் டைப்ஸ் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லீடிங் இண்டிகேட்டர், லேகிங் இண்டிகேட்டர், அதாவது மார்க்கெட் இந்த டைரக்ஷன் அப் ஆர் டவுன் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து லீடிங் இண்டிகேட்டர். மார்க்கெட் இப்போ கரண்ட்டில் அப்பில் தான் இருக்குது இல்லை கரண்ட்டில் டவுனில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் சொல்கிறது வந்து லேகிங் இண்டிகேட்டர். ஸோ செட்டப் இன்ஜினியரிங், இந்த செட்டப் இன்ஜினியரிங்கில் ஒரு ஜேர்னலை எப்படி கிரியேட் பண்ணுறது, நான் லாங் டேர்முக்கு பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை இன்ட்ராடே வைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஜேர்னலை நான் எப்படி கிரியேட் பண்ண முடியும், ஒரு ஜேர்னலை எப்படி கிரியேட் பண்ணி நான் எப்படி என்ட்ரிஸ் எடுக்கிறது அண்ட் என்னோட பாஸ்ட் என்ட்ரிஸை நான் எப்படி ஜேர்னலாக கன்வெர்ட் பண்ணி என்னோட அப்டேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கேன், என்னோட ஜேர்னி என்ன அண்ட் என்னோட ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எப்படி வச்சுருக்கேன், என்னோட ஸ்கோப்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஜேர்னல் கிரியேட் பண்ணோம். இந்த ஜேர்னல் மூலிமா நம்மளோட ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப் பண்ணிக்க போகிறோம். அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிஷ்னலி ஒன்ஸ் மாடியூல் 3 கம்ப்ளீட் ஆகும்போது அவங்களுக்கு 2 கிஃப்ட்ஸ் சென்ட் பண்ண போகிறோம். இந்த 2 கிஃப்ட் என்னென்னா, ஒன்று வந்து ஹேண்ட்புக். இந்த ஹேண்ட்புக்கில் இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் எல்லாமே ஒரு டிக்ஷனரி மாதிரி இருக்கும். சொல்ல போனோம்னா ஒரு ட்ரேடிங் டிக்ஷனரி அப்படிங்கிற ஒரு ஹேண்ட்புக்கை நம்ம கொடுப்போம். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னா ஒரு ஜேர்னல். நீங்கள் ஒன்ஸ் இந்த ஆன்லைன் ஜேர்னலை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஹேண்ட்புக்கில் ஒரு ஜேர்னல் வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்போம். அந்த ஜேர்னலை நீங்கள் டெய்லி என்னென்ன ட்ரேட் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் என்ட்ரியாக இருக்கலாம், உங்கள் எக்ஸிட்டாக இருக்கலாம், உங்களோட ப்ரைஸ் எவ்வளோ மார்க்கெட் மொமெண்டம் எடுத்திருக்கு, என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் மாதிரி உங்களோட டாப் டு பாட்டம்ஸ் வந்து ஒரு ஜேர்னலில் க்ரியேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த 2 கிஃப்ட்டை வந்து பில்லியன் ஸ்கூல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். மாடியூல் 4 இந்த ஃபைனல் மாடியூல் தான் எக்ஸ்பர்ட் மாடியூல். இந்த எக்ஸ்பர்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வரைக்கும் நம்ம எல்லாமே கற்றுருப்போம். அந்த கற்றுக்கிட்டதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் வந்து இந்த 5 days லைவ் ட்ரேடிங் செஷன்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. அதாவது நம்ம வந்து ரெக்கார்டட் மட்டும் இல்லாமல் லைவ் ட்ரேடிங்காக மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் XAUUSDயாக இருக்கலாம், இல்லை வந்து டாடா மோட்டார்ஸாக இருக்கலாம், இல்லை பிட்காயின் BTC USDயாக இருக்கலாம், எந்த ஸ்கிரிப்டாக இருந்தாலும் உங்களுக்கு லைவில் ஓப்பன் பண்ணி மார்க்கெட்டில் இப்படி தான் ட்ரேட் எடுக்கணும், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், இங்கே பிரேக் அவுட் இருக்குது, இங்கே டார்கெட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற
டாப் டு பாட்டம் வந்து உங்களுக்கு லைவ்ல நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி காட்டுவோம். அந்த லைவ் ப்ராக்டிஸில் இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட டெக்னிக்கல் ஸ்கில்லாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் ஸ்கில்லாக இருக்கட்டும், எமோஷனல் ஸ்கில்லாக இருக்கட்டும், அண்ட் ஜேர்னல் மேக்கிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற லைவ் ப்ராக்டிசஸை நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் இதை கொடுத்தது மட்டும் இல்லாமல் லெசன் 39 வந்து நம்ம உங்களையும் ட்ரேட் பண்ண வைப்போம். இந்த ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்ஸ் இருக்கும். அந்த ஹோம் ஒர்க்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டெமோ அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்தோம். அந்த டெமோ அக்கௌண்ட்டில் நம்ம ஃபண்ட்ஸ் லோட் பண்ணி அந்த டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $100 நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறோம். பேட்ச் பர் பேட்ச் 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த $100 அந்த 5 days லைவ் ட்ரேடிங் செஷனில் ஸ்டூடெண்ட் எப்படி யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த $100 க்ரோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஸோ நம்ம கற்றுக் கொடுத்ததை ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக கற்றுக்கிட்டாங்களா, இல்லை எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்குது, எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ட்ரியில் தப்பு பண்ணுறாங்களா, அனலைஸில் தப்பு பண்ணுறாங்களா, இல்லை எக்ஸிக்யூஷன் ஸ்பீடில் தப்பு பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நம்ம எல்லாமே செக் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். அண்ட் இந்த ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு என்னென்ன தப்பு பண்ணுறீங்க, இன்னும் நீங்கள் எந்த விஷயத்த மாற்றிக்கணும், உங்களுக்கு எந்த டாபிக் இன்னும் அடிஷ்னலாக கேர் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அண்ட் ஃபைனலாக டவுட் கிளியரன்ஸ். உங்களுக்கு இது வரைக்கும் கற்றுக்கிட்டதில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை அடிஷ்னலாக நான் இன்னும் என்னெல்லாம் கற்றுக்கணுங்கிற சப்போர்ட்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாமே நம்ம டீச் பண்ணி இந்த 40th டே, அதாவது உங்களுக்கு ஃபைனல் கிளாஸ், இந்த லெசன் 40யோட 40th டே ஃபைனல் கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் நான் வந்து ஓகே என்னால் அப் டு 1 lakh பர் மந்த் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை நம்ம பேட்ச் முடியும் போது உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுத்துருவோம். ஸோ நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகிட்டேன், அடிஷ்னலாக என்னோட கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு நான் என்ன பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ நம்ம வந்து செபி ரெஜிஸ்டர்ட் என்எஸ்எம்ஐ சர்டிஃபிகேஷனுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ண போகிற 2 months ப்ரோக்ராமில் இது வந்து இன்க்ளூட் ஆக போகிறது கிடையாது. இது வந்து தனி பேமெண்ட் மெத்தடில் தான் நம்ம வந்து ரெக்கார்டட் செஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த ட்ரேடிங் வந்து ஜஸ்ட் என்னோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்க்கு அண்ட் லாங் ரன் வெல்த்துக்கு மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு 9 to 5 ஜாபாக நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் வேணும், நான் என்ன கோர்சஸ் முடிக்கணும், அண்ட் நான் எங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், நான் என்ன ரோலுக்காக படிக்க போகிறேன், நான் எந்த ரோலில் எவ்வளோ ஏர்ன் பண்ண போகிறேன், நான் இந்த ட்ரேடிங்கை வந்து ஒரு பார்ட் டைமாக வச்சுட்டு நான் ஃபுல் டைம் ஒரு 9 to 5ல ஃபினான்ஸ் சைட்லேயே நான் இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் தேவை அப்படிங்கிற ஒரு கைடன்ஸை நம்ம கொடுப்போம். ஸோ செபிங்கிறவங்க யார் அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இந்த செபி எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த வித சீட்டிங் அண்ட் ஸ்கேம்ஸும் இல்லாமல் இருக்கணும். ப்ராப்பராக ஒரு பர்சன் ஒரு ஸ்டாக்கை எப்படி வாங்க முடியும், அதை பை பண்ணி எப்போ செல் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, அண்ட் ஒரு புரோக்கர் வந்து அந்த இன்டர்மீடியேட்டாக இருக்கவங்க எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி டாப் டு பாட்டம் ரெகுலேஷன்ஸ்க்கு கொண்டு வரது தான் இந்த செபியோட ஒர்க். ஸோ செபி கூட சேர்ந்து என்ஐஎஸ்எம், அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் வந்து நிறைய கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுக்காக ஸ்பெசிஃபிக்காக நிறைய கோர்சஸ் வந்து டீச் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்டாக போகிறேன், இல்லை ஸ்டாக் மார்க்கெட் டீலராக போகிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராக போகிறேன், இல்லை ரிசர்ச் அனலிஸ்ட்டாக போகிறேன். இந்த மாதிரி மோர் தென் 30+ ஜாப்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஹை பெய்ட் ஜாப்ஸ். இந்த ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் கூகுளில் போயிட்டு ஜஸ்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஹை பெய்ட் ஜாப்ஸ்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த டாப் 4 ஜாப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது, அந்த சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு நம்ம ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். சரி, ஓகே, என்எஸ்எம்ஐ சர்டிஃபிகேட் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க, ஒரு ஜாப் ஓரியன்டில் வரீங்க அப்படிங்கும்போது இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் கைடன்ஸ் கொடுக்கும். அண்ட் இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுற கோர்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பேசிக் ரூல்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அப்படிங்கிறத சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டெய்லர்டு கோர்ஸும் அந்தந்த ரோலுக்கு ஏற்ற சிலபஸ் வந்து இன்பில்ட்டாக வச்சுருப்பாங்க. அந்த சிலபஸை அந்த எக்ஸாமை எப்படி கிராக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தனியாக கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசி அண்ட் பேங்க் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸஸ்க்கு இருக்கோ, அதே மாதிரி இந்த என்எஸ்எம்ஐ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி இதை கிராக் பண்ணுறது, எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகிறது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு சர்டிஃபைடு ட்ரேடர் ஆகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவோம். இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இப்போ செலக்ட் பண்ணியிருக்க 5 கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ், காமன் டெரிவேட்டிவ்ஸ், ரிசர்ச் அனலிஸ்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜர் இப்படிங்கிற 5 ரோல்ஸ்க்கு வந்து
நம்ம இப்போ கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இருக்கும். அண்ட் அடிஷ்னலி ஓவரால் 33 கோர்சஸ் வரைக்கும் இருக்குது. நம்மளோட டார்கெட் என்னென்னா 33 கோர்சஸ்க்குமே நம்ம சர்டிஃபிகேஷன் எப்படி ப்ரொவைட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம பேட்ச்சில். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் வேணும், ஸோ நான் ட்ரேடிங்னா என்னென்னு கற்றுக்கிட்டேன் அண்ட் என்னால் ஏர்ன் பண்ண முடியும், செல்ஃப் சஸ்டெயின்டாக என்னால் ஏர்ன் பண்ண முடியுங்கிறது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு ஜாப் ஓரியன்ட்டில் போகிறேன், ஸோ எனக்கு NSMA சர்டிஃபிகேஷன்ஸும் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம டியூட்டர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்கள் அண்டு கோர்ஸோட டீட்டெயில்ஸ் கேளுங்க, அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே PhD குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் மட்டும்தான். என்னோட சேர்ந்து இந்த கோர்ஸில் இருக்க மற்ற டியூட்டர்ஸுமே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக மாறுறதுக்கு நம்ம கைட் பண்ணோம். ஸோ இந்த ஓவரால் கோர்ஸோட ஃபீ எவ்வளோ இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ நம்ம இதை வந்து 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். இன்ட்ரடக்ஷன், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ, அண்ட் அடிஷ்னலாக ஃபினான்ஷியல் கைடன்ஸ், நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் கைடன்ஸ் தேவை, நம்ம எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் உள்ளே வரோம் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் கைடன்ஸை நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். பேசிக் அண்ட் இன்டர்மீடியட் வந்து 4500 சார்ஜ் பண்ணுறோம். இது வந்து மாடியூல் 1 and 2 கவர் பண்ணிடும். அண்ட் அட்வான்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் வந்து நம்ம 10,000 சார்ஜ் பண்ணுறோம். இது மாடியூல் 3 and 4 கவர் பண்ணிடும். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ளூடிங் 18% GST தான் வருது. நம்ம மாடியூல்ஸில் நம்ம வந்து குவிஸஸ் கண்டக்ட் பண்ணுவோம், அசைன்மெண்ட் கண்டக்ட் பண்ணுவோம், அண்ட் டெஸ்ட் அண்ட் ஃபைனல் இன்டர்வியூ எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். இந்த ஃபைனல் இன்டர்வியூவில் பெஸ்ட்டாக வர 1 ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது ஈச் பேட்ச் பெஸ்ட்டாக வர 1 ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம வந்து 1 lakh to 10 lakh இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொவைட் பண்ண போகிறோம். கரெக்டுங்க. அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டு டீச் பண்ணுறோம் அண்டு டெமோ ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அண்டு லைவ் கைடன்ஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே தாண்டி லாஸ்ட்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஃபண்ட்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணி அவங்கள நம்ம ட்ரேடிங் கம்யூனிட்டி கூட ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புமே நம்ம க்ரியேட் பண்ணி தரோம். ஸோ இதை விட பெஸ்ட் கோர்ஸ் எங்கேயும் கிடைக்காதுன்னு நான் 100% கேரண்டீடாக சொல்லுவேன். அண்ட் 100% நம்ம மந்த்லி 10,000 to 1 lakh எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாக டீச் பண்ண போகிறோம். அண்ட் ஃபினான்ஷியலி ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே தாராளமாக இந்த கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி ட்ரேடிங் ப்ரோக்ராமோட கோர்ஸ்க்கு என்ரோல் பண்ணுங்கள். அண்ட் நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு பேட்ச்க்கு நம்ம 5 மெம்பர்ஸை மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஓகே, எல்லாரையும் கிளாஸில் பார்க்குறேன். பை பாய்.